பேர் வந்து இந்த உருண்டை செஞ்சு வச்சுருக்குறோங்களா, இது பேர் வந்து கெட்டி உருண்டை. இது வந்து எப்படி செய்யணுன்னாக்கா, நம்ம வந்து அரிசியை நல்லா வறுத்துக்கின்னு அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கணும். அரிசியும் பச்சை பருப்பும் நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா இதுவாக அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கின்னு, ரெண்டாவது வந்து நம்ம வெள்ளை பாகை வந்து காய்ச்சி, நம்ம வந்து அதிர்சத்துக்கு எந்த பாகு பதம் எடுக்கிறோமோ அதே பதம் எடுக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெடாது, நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். அப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும், தேங்காயை வந்து பொடியாக பல்லாடி வச்சுக்கின்னு, மல்லாட்டை பருப்பு, பொட்டுக்கடலை, எள், ரவுண்டு ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எல்லாத்தையும் வந்து ஒழுங்கு பண்ணி வச்சுக்கின்னு அந்த வெள்ளை பாகை நெய்யிலேயே வந்து தேங்காயை மட்டும் நெய்யில் வறுக்கணும். மீதி எல்லாத்தையும் சும்மா வெறும் சட்டியிலே போட்டு வறுத்து வச்சுக்கின்னு, அந்த வெள்ளை பாகு வந்து நம்ம அதிர்ச பாகு பாதம் அப்படியே லைட்டாக உருட்டினா வர மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதை மாதிரி வந்து இந்த உருட்டி வச்சுக்கின்னு இந்த மாவில் ஊற்றி நம்ம கடன்னு செஞ்சு பிடிச்சிடணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனால் அது வந்து இதுவாகிடும், அப்படியே உதிரியாகிடும், பிடிக்க முடியாது. அது வந்து ரொம்ப நல்லது. அது ஏன்னாக்கா வந்து இப்போ எங்களை மாரி கொஞ்சம் பெரியவங்களாம் வயசானவங்களாம் என்ன செய்யணுன்னாக்கா, அதை வந்து அழகாக நம்ம இந்த உருண்டையை வந்து இப்போ சின்ன பசங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க ரொம்ப கடிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளால் வந்து அந்த அளவுக்கு வந்து கடிச்சு சாப்பிட்டா பல் ஒடிஞ்சிடுமோ எதுவோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும்ல. அதனால் நம்ம என்ன செய்யணும், பெரியவங்களுக்கு என்ன செய்யணும், இதை மாதிரி இந்த அப்படியே உருண்டையாக வச்சுக்கணும். இதை அப்படியே தூளாக வச்சுக்கணும். இந்த பாருங்கள், அப்படியே தூளாக வச்சுக்கணும். இதை வந்து நம்ம வந்து அழகாக ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னாக்கா, ஒரு மாதம் இல்லை, ஒரு மாதம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பொட்டுக்கடலை இருக்குது, எள் இருக்குது, மல்லாட்டை பருப்பு இருக்குது, தேங்காய் இருக்குது, வெல்லம் இருக்குது, பச்சை பருப்பு இருக்குது, எல்லாமே இதில் வந்து அயன் நிறைய, இரும்பு சத்து நிறைய இருக்குது. இதில் அரிசி மாவு நல்லா வறுத்து வச்சு செய்கிறதுனால எல்லாமே இருக்குது இதில். இது வந்து நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கின்னு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாண்டா. கொஞ்சம் எங்கள் பேரனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அடிக்கடிக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் அவனுக்கு. இப்போ இங்கேருந்து எங்கள் பார்சல் அனுப்புறதுக்கு வந்து இதுவாகிடும்ல, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து அவங்க செய்வாங்க, அவங்க வீட்டுக்காரர் செய்வார், நல்லா அழகாக செய்வார். அதை மாதிரி வந்து இந்த கெட்டி உண்டையும் நீங்கள் கெட்டி உண்டை வந்து செஞ்சு கொடுங்க. இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் சின்ன பிள்ளைங்க வச்சுன்னு இருக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சு, பெரியவங்களே நல்லா சாப்பிட்லாம். சுகர் எல்லாம் எதுவுமே கிடையாது இதில். நீங்கள் இது வந்து செஞ்சு கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த பொருளெல்லாம் வந்து நம்மளுக்கு கடையில் விற்கும், அது எவ்வளோ நாள் அவங்க செஞ்சு வச்சுருக்குறாங்கன்னு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. இதை மாதிரி செஞ்சு நம்ம கையாலே செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சத்தாகவும் இருக்கும், சுத்தபத்தமாகவும் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே கரெக்டாக இருக்குது. 1/4 கிலோ வெல்லம் தான் போட்டேன் நான். 1/4 கிலோ அரிசி போட்டேன், 1/4 கிலோ வெல்லம் போட்டேன். கரெக்டாக இருக்குது. அப்படியே அந்த தித்திப்பி அது இதுன்னு எல்லாமே அப்படியே வாயில் வச்ச உடனே அப்படியே கரைகிற மாதிரி நல்லா இருக்குது. இந்த உண்டியை பாருங்கள், எப்படி பாருங்கள் போட்டால் அதை இந்த உண்டியை பாருங்கள், அதுதான் கெட்டி உண்டைன்னுவாங்க. இந்த பாருங்க, அப்படியே கல் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து சின்ன பசங்களுக்கு, சின்னவங்க வயசு பசங்க, சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த உண்டை. பெரியவங்க சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி அப்படியே நீங்கள் உண்டை பிடிக்காமல் அப்படியே வச்ச உடனே நல்ல கிரிப்பாக அழகாக ஆகிடும். செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அந்த இதை அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பண்ணவே பண்ணாததுனால ரொம்ப கம்மியாகவே இருக்குது. கண்டிப்பாக பண்ணுங்கள். வச்சிடுறேன் நான்.